வணக்கம், வெல்கம் டு knowledge extended சேனல். இந்த வீடியோல நம்ம பைத்தான்ல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு டயக்ராம் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளார எதுவுமே இல்லைன்னு எடுத்துக்கலாம். இங்க நீங்க ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா நம்பை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுவீங்க அந்த பேக்கேஜை. அதே மாதிரி மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அங்க சைக்கிட் லேர்ன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்ப எல்லாமே ஒரே ஃபோல்டருக்குள்ளார இன்ஸ்டால் ஆயிடுது, ரைட்டா? இப்ப லெட்ஸ் சே நான் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டை ஷேர் பண்ணணும் என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா எப்படி ஷேர் பண்ண முடியும்? அதுல சைக்கிட் லேர்ன் பேக்கேஜும் இருக்கும், நம்பை பேக்கேஜும் இருக்கும், அது ரிலேட்டட் ஃபைல்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா தெரியும். நான் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல நம்பை யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஒரு தனி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிடுவேன். அதுக்குள்ளார மட்டும்தான் அந்த பேக்கேஜ் இருக்கும். அதே மாதிரி அதுல ஒரு பைத்தான் வெர்ஷன் 3.12 யூஸ் பண்ணிருக்கு, அது மட்டும் இருக்கும். அது ரிலேட்டட் ஃபைல்ஸ் மட்டும் இருக்கும். நான் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் பேக்கேஜஸ் மட்டும் தான் இன்னொரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இருக்கும். லைக் சைக்கிட் லேர்ன் பேக்கேஜ். இதுல பாத்தீங்கன்னா பைத்தான் 3.12 இருக்கு, ஆனா இதுல பாத்தீங்கன்னா 3.9 இருக்கு. ஏன்னா சில வெர்ஷன்ஸ் சில பேக்கேஜுக்கு தான் கம்பேட்டிபிளா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் கேட்டாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு தனியா அந்த பேக்கேஜஸோட ஷேர் பண்ண முடியும். இல்ல மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் கேட்டாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு தனியா ஷேர் பண்ண முடியும். ஒரு லைப்ரரி இன்னொரு லைப்ரரியோட மிக்ஸ் ஆகி குளோபல் என்விரான்மெண்ட்ல இருக்காது, அதுக்கு பதில் தனி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இருக்கும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா பைத்தான் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலா உங்களுக்கு சி டைரக்டரில இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு வியூ போய்க்கோங்க. வியூ போயிட்டு ஹிடன் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா லைக் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க போய்க்கலாம். அந்த யூசர்ஸ் ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நேம்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த நேம்ல ஃபோல்டர் நேம் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இங்க ஆப் டேட்டான்றது ஹிடன் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நான் அன்ஹைட் பண்ணேன். ஸோ அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுல போயிட்டு லோக்கல் போயிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ப்ரோக்ராம்னு எங்க வருதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வருது, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு பைத்தான் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது இங்க தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பைத்தான் 3.9 யூஸ் பண்ணிருக்கேன், பைத்தான் 3.12 யூஸ் பண்ண போறேன். நான் ஏற்கனவே பைத்தான் 3.9 அண்ட் 3.12 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டி டிரைவ்ல போயிட்டு பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நம்ம டி டிரைவ்ல பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஸ்டார்ட்ல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு கொடுங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி டிரைவ்ல இருக்கிறோம். ஸோ டி டிரைவ்க்கு மாறிக்கலாம். ஸோ டி டிரைவ் போயிட்டு அங்க சிடி பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போகணும் இல்லையா, அதுக்காக சிடி பைத்தான் ஒரு டேப் கொடுத்தீங்கன்னாவே ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும். ஓகே, பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் போயாச்சு. இங்க நம்ம அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ற கமாண்டை கொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் டைப் பண்ணுங்க. ஸோ பைத்தான் -m venv, இதுதான் அந்த கமாண்ட். ஸ்பேஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் பாத்தீங்கன்னா venv1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் அடிக்கணும். இப்போ உங்களுக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடும். ஓகே, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க dir அப்படின்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா venv1 அப்படின்ற பேர்ல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு venv1 scripts scripts
activate dot batch file அதை கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்டர் அடிங்க. ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா venv1 இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த D drive Python ப்ராஜெக்ட்ஸ்ன்றது வந்துருக்கும். அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா ஸோ பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ன்ற பேக்கேஜ் இருக்கு, அவ்வளவுதான். செட்டப் டூல்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிப் இன்ஸ்டால். இப்போ ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ண பிளான் பண்ணலாம். ஸோ ரிக்வெஸ்ட் அப்படின்னு டைப் பண்றேன். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. திரும்பி இப்ப பிப் லிஸ்ட் போட்டு பார்க்கலாம் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இங்க ரிக்வெஸ்ட்ன்ற பேக்கேஜ் இருக்கு, அதுக்கு ரிக்வயர்டான லைப்ரரிஸ்லாம் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த விர்ச்சுவல் என்வரான்மென்ட் என்னோட பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் ஸ்பேஸ் -version அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் பேக்கேஜ் 3.9 அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணுவோம், ஆனா அது ரிக்வயர்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் டிபெண்டன்சி ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படி ஷேர் பண்ண முடியும், அதை அவங்க எப்படி ஈஸியா யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்க கிளியர் கொடுத்துக்கிறேன், CLS கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னா pip freeze அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து requirements.txt கொடுத்துக்கோங்க. requirements.txt. இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாமே requirements.txt ஃபைல்ல வந்துடும். இந்த requirements.txt ஃபைல உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடும். அவர் ஒவ்வொரு டைம் போய் செக் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, என்ன பேக்கேஜ் யூஸ் பண்றீங்கன்னு எதுவும் செக் பண்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப மேபி நம்ம requirement.txt என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிளா நோட்பேட் ஸ்பேஸ் requirements.txt கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம விர்ச்சுவல் என்வரான்மென்ட்ல இவ்வளவு பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், டிபெண்டன்சி ஃபைல்ஸ்லாம் இருக்குன்றது வந்து தெளிவா காமிக்குது. இதை நீங்க ஷேர் பண்ணா போதும், அவர் இதை இந்த requirement.txt இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ரன் பண்றது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் என்வரான்மென்ட் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம். இப்ப அதை எப்படி டீஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்கலாம். டீஆக்டிவேட்ன்றதுக்கு deactivate அப்படின்னு கொடுத்தாவே போதும், டீஆக்டிவேட் ஆயிடும். திரும்பியும் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் தெரியும். ஸோ venv1/scripts/activate.bat கொடுத்தா போதும். இப்ப பிப் லிஸ்ட் கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க requirement.txt உங்களோட இன்ஸ்டால் பண்ண எல்லா பேக்கேஜஸும் இருக்கும் இந்த லிஸ்ட். உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும், அவர் அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன்ல. ஸோ அதை பண்றதுக்கு நம்ம இன்னொரு புது விர்ச்சுவல் என்வரான்மென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம்.
அப்ப இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் விட்டு நான் வெளியில வந்துடுறேன். ஓகேவா? இப்போ ஒரு புது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பைத்தான் ஸ்பேஸ் -m venv ஸ்பேஸ் இது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் 2, அதனால அது venv2 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா முன்னாடி யூஸ் பண்ணது நம்ம என்ன காமிச்சிச்சு அப்படின்னா 3.9 காமிச்சிச்சு, ரைட்டா? இப்ப எனக்கு அதுல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் 2ல 3.12 வேணும் அப்படின்னா இதே பைத்தான் கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.9 தான் வரும். 3.12 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க திரும்பி சி டிரைவ்ல போயிட்டு யூசர்ஸ்குள்ள போயிட்டு உங்க அக்கௌண்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஆப் டேட்டாக்குள்ள போயிட்டு லோக்கல்குள்ளார ப்ரோக்ராம்ஸ்குள்ளார பைத்தான்குள்ளார இப்ப பைத்தான் 3.9 தான் இருந்துச்சு, நமக்கு 3.12 வேணும் அப்படின்னா பைத்தான் 3.12 குள்ள போயிட்டு இங்க எல்லா ஃபைல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பாத் காப்பி ஆயிடும். Ctrl+C கொடுத்து பாத் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பைத்தான்ற இந்த கமாண்டே நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இங்க இப்படியே பேஸ்ட் பண்ணாம இந்த பைத்தான்ற கமாண்டோட என்டையர் பாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, 3.12ஓட பாத், அதை பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சி டிரைவ் யூசர் சக்தி ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.12 திரும்பியும் பைத்தான் அப்படின்னு கொடுங்க. இப்ப பைத்தான் 3.12 வெர்ஷனை எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம், venv2ன்றது ஒரு விர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ண போறோம். கொடுத்து என்டர் கொடுங்க. சோ வேற பைத்தான் எப்படி யூஸ் பண்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்ப பைத்தான் வெர்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ venv குள்ளார போகணும் அப்படின்னா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும். விர்ச்சுவல் என்விரான்மென்ட் குள்ள போகணும்னா சோ விர்ச்சுவல் என்விரான்மென்ட் குள்ளார போகிறதுக்கு venv2/scripts/activate.bat அப்படின்னு கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல venv2 வந்துருச்சு. விர்ச்சுவல் என்விரான்மென்ட் 2 குள்ளார நம்ம உள்ள போயாச்சு. இப்ப பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணலாம். ஸோ பைத்தான் ஸ்பேஸ் -version பாருங்க. இப்ப பைத்தான் 3.12 காமிக்குது. இப்ப இங்க நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா, இப்ப விர்ச்சுவல் என்விரான்மென்ட் 1ல pip freeze யூஸ் பண்ணி requirements.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளார என்னென்ன பேக்கேஜஸ்லாம் விர்ச்சுவல் என்விரான்மென்ட் 1ல இருக்குன்றதை நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப நீங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ற மாதிரி நான் விர்ச்சுவல் என்விரான்மென்ட் 2 கிரியேட் பண்ணிருக்கேன். அங்க எனக்கு அந்த ப்ராஜெக்ட் தேவையான பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸோ pip install -r ஒரு ஃபைல் இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ -r அந்த ஃப்ரீஸ் பண்ண ஃபைலோட பேர் என்னது, requirements.txt. ஸோ requirements.txt அவ்வளவுதான். என்டர் அடிங்க. அதுக்கு முன்னாடியே இதுல என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ pip list அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் pip பேக்கேஜ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இப்போ வந்து pip install -r requirements.txt அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். அந்த பேக்கேஜஸ்லாம் இங்க இன்ஸ்டால் ஆயிடும்.
மோஸ்ட்லி இந்த கிட்டப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க requirements.txt. அதை நீங்க கொடுத்து இந்த நேம் கொடுத்தாவே போதும், உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். நீங்க ஒவ்வொரு பேக்கேஜ் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இங்க பிப் லிஸ்ட் இப்ப கொடுக்கலாம். ஸோ பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேக்கேஜ் டிஸ்டோர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டீடைல பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும். இதுல 2 தனி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்கு. இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நீங்க டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிலேட்டட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் 2 வந்து ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அதாவது மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு பைத்தான்ல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் வந்து requirements.txt ஃபைல்ல வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம எப்படி டீஆக்டிவேட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தானை யூஸ் பண்றது, அந்த requirements.txt மாதிரி இருக்கிற ஃபைல்ல இருந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, தேவைப்படுற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.